श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमदानंद तीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः हरिः ओम कल्याणाद्भुतगात्राय कविदार्थप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः हयग्रीव हयग्रीव हयग्रीवेद्योपदे तस्य निसरते वाणी नन्दकन्या प्रवाहवत् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगतामजाद्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् अभ्रमं मङ्गलहितमजडं विमलं सदा आनन्दतीर्थमतुलं भजे तापत्रयावहं चित्रैः पदैश्च गम्भीरैः वाक्यैर्वाणैर्खण्डितैः गुरुभावं व्यञ्जयन्ती वातिश्रीजयतीर्थवाक् तं वन्दे नृसिंहतीर्थनिलयं श्रीव्यासराजपूजितं ध्यायन्तं मनसा नृसिंहचरणं श्रीपादराजं गुरुम् अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी श्रीव्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये तपो विद्या विरक्त्यादि सद्गुणोकाकराणकं वादिराजगुरुं वन्दे हयग्रीवपदाश्रयान् भक्तानां मानसाम्भोजभाणवे कामधेनवे नमतां कल्पतरवे चीन्द्रगुरवे नमः कुशाग्रपतये बाणव्यदेवादिपीतये आराधितश्रीपतये श्रीसुधीन्द्रयतये नमः पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे आपादमूलपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेदेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ஒரு பர்வகாலம் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் ஆராதனை மகோத்சவ காலம். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் ராகவேந்தருடைய பரமகுரு, ராகவேந்தருடைய குரு சுதீந்திர தீர்த்தர், அவருடைய குரு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர்ங்கிற மகா. அந்த விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை இன்றைக்கு நம்முடைய ராகவேந்தருடைய இந்த ஒரு கிரந்தாலய அளவில் நிஜரூப ராகவேந்தருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு இந்த ஒரு ஆராதனை வைபவம் நடந்துருக்கு. இந்த ஒரு இருக்கக்கூடிய சமயத்திலே விஜயேந்திரருடைய ஸ்மரணை கொஞ்சமாவது செய்யணும். ஏன்னா குருவருடைய ஸ்மரணை எப்போதுமே செய்யணும். அதுவும் ஆராதனை நேரத்தில் செய்யறதுனால விசேஷமாக அந்த குரு மகனியர்கள் எல்லாம் அன்றைக்கு அவருடைய பிருந்தாவனத்திலிருந்து வெளியிருந்து வந்து பிரசன்னமாக இருந்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் இந்த தினம். விஜயேந்திர தீர்த்தருடைய ஸ்லோகம் சொல்றது, பக்தானாம் மானசாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமஹான்னு நவ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவேன்னு சொல்றோம். காமதேனு கல்பக விருட்சம்னா அவருக்கு முன்னாலே இருந்த விஜயேந்திர தீர்த்தரே காமதேனு கல்பக விருட்சமாக இருந்த அனுகிரகம் செய்யக்கூடியவர்னு அவருடைய தர்ம ஸ்லோகத்துல பார்க்கிறோம். விஜயேந்திர தீர்த்தருடைய மகிமையின் அப்படின்னா ராகவேந்தருடைய மட பரம்பரை முன்னாலே அது விபுதேந்திர தீர்த்தர் மடம் அப்படின்னு விசேஷமாக இருந்திருக்கு. அந்த விபுதேந்திர தீர்த்தருடைய பரம்பரையிலே வந்தவர் விஜயேந்திர தீர்த்தர். 64 கலைகளிலே வல்லவர், 64 கலைகளிலே எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கார். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு கலையிலையும் யார் உன்னத ஸ்தானத்தில் இருந்திருக்காரோ அவருடைய போட்டியிலே ஜெயிச்சு உட்கார்ந்திருக்கார் விஜயேந்திர தீர்த்தர். மத்வ சித்தாந்தத்தை அனுசரித்து விசேஷமாக 104 கிரந்தங்களை கொடுத்தவர். ஆச்சாரியருடைய ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய பரம்பரையில பார்த்தோம்னா அதிகப்படியான கிரந்தங்களை கொடுத்தவர்கள் வந்து விஜயேந்திர தீர்த்தர், வாதிராஜ தீர்த்தர் முக்கியமானவர்கள். அப்படி 104 கிரந்தங்களை கொடுத்தவர். 97 வயது வரை வாழ்ந்தவர். பெரிய வயோதிகத்திலே இருந்து ராமருடைய பூஜையை நித்தியப்படி செய்து வந்த மகனியர். கும்பகோணத்திலே அவருடைய மூல பிருந்தாவனம் இருக்கு. அப்பேற்பட்ட மகனியருடைய ஆராதனை தினம் இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கிறோம். விஜயேந்திர தீர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொன்னோம்னா பூர்வாசிரமத்திலே அவர் 1517 1614 அவருடைய காலம் அப்படின்னு சொல்றோம். விசேஷமாக இவர் இருந்த நேரத்தில் இவருடைய குடும்பத்தார் தாய் தந்தையர்களுக்கு நல்ல சந்தான பாக்கியமாகணும் அப்படின்னு வேண்டின்ற நேரத்தில் அந்த பிராந்தியத்திற்கு விசேஷமாக வியாசராஜர் வர்றார். ராகவேந்தருடைய பூர்வ அவதாரத்திலே வியாசராஜராக இருந்தவர் கேட்கிறோம். 732 ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தவர். கிருஷ்ணதேவராயர் போன்றவர்களுக்கெல்லாம் ராஜகுருவாக இருந்தவர்.
அப்பேற்பட்ட அந்த வியாசராஜர் அந்த பிராந்தியத்திற்கு வரும்போது அனுகிரகம் செய்யறார், உங்களுக்கு குழந்தையாகணும்னு. அப்போ அந்த குழந்தை ஜனனமாகிறது. அப்ப அந்த குழந்தைக்கு விட்டலான்னு நாமகரணம் செய்யறார். அப்போ அவருக்கு இன்னொரு குழந்தையும் அந்த தம்பதிகளுக்கு ஆகிறது. 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் ஆகிறது. அந்த விட்டலாங்கிற அந்த குழந்தையை மடத்திற்கு, ஸ்ரீமடத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த வியாசராஜர் கேட்டுக்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு 5 வயதிலே விசேஷமாக உபநயன சம்ஸ்காரம் செய்யலாம். 5 வயதிலே உபநயனம் செய்து 7 வயதிலே அவருக்கு சந்நியாசாசிரமத்தை கொடுக்கிறார் வியாசராஜ தீர்த்தர். அவருக்கு அப்போ செய்த நாமகரணம் அப்படின்னா விஷ்ணு தீர்த்தர் அப்படிங்கிற நாமகரணம் செய்யறார். விஷ்ணு தீர்த்தம்ங்கிற நாமம். அப்போ வியாசராஜரே அவருக்கு விசேஷமாக பாட்டங்களை அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆச்சாரியருடைய மத்வாச்சாரியருடைய பரம்பரையிலே முக்கியமானதுன்னா மத்வாச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்கள் 37 கிரந்தங்கள் இருக்கு. அந்த 37 கிரந்தங்களையும் 6 முறை பாடம் வியாசராஜர் சொல்லிக் கொடுத்திருக்கார். 6 தடவை சர்வமூல கிரந்தங்களுடைய பாடம். ஜெயதீர்த்த ரச்சனை செய்த நியாயசுதாவிற்கு 9 முறை பாடம் சொல்லியிருக்கார். 9 முறை அந்த நியாயசுதாவிற்கான பாடத்தை விசேஷமாக வியாசராஜரே அங்கு செய்து வைக்கிறார் அந்த இடத்துல. அப்போ அந்த குழந்தை அவரே வளர்ந்து மூல கோபாலகிருஷ்ணனுடைய பாலையை எடுத்து ஊட்டி உபநயனம் செய்து சன்னியாசாசிரமும் கொடுத்து நியாயசுதா சர்வமூல கிரந்தங்கள் பாடமும் ஆயிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் நாம் சொல்லியிருந்தோம் விபுதேந்திர தீர்த்தர் பரம்பரை. அந்த விபுதேந்திர தீர்த்தருடைய பரம்பரையினால் மத்வாச்சாரியாரிலிருந்து ஆரம்பித்து விபுதேந்திர தீர்த்தரை வரை அந்த பரம்பரையானது வளர்ந்து முன்னாலே அது விபுதேந்திர தீர்த்தர் மட்டம் அப்படின்னு இருந்த நேரத்திலே விபுதேந்திர தீர்த்தருடைய சிஷ்யர் ஜிதாமித்தர், அவருடைய சிஷ்யர் ரகுநந்தரர், அவருடைய சிஷ்யர் சுரேந்திரர் அப்படின்னு அந்த சிஷ்ய பரம்பரை வந்துட்டு இருக்கு. அந்த சுரேந்திர தீர்த்தர் இங்க வந்துட்டு இருக்கார். இங்கே வியாசராஜர் இருக்கக்கூடிய இடத்துல வர வழியிலே பார்த்தோம்னா அங்கே வியாசராஜர் மூல கோபாலகிருஷ்ணனுடைய பூஜை செய்யறதுக்காக தயாராகிட்டு இருக்கார். அப்போ அந்த பூஜையிலே புரந்தரதாசர், கனகதாசர் போன்ற தாசர்கள் இருக்கார். இந்த நேரத்தில் விஷ்ணு தீர்த்தர் அவருடைய சிஷ்யராக விஷ்ணு தீர்த்தரும் இருக்கார். கிருஷ்ணதேவராயர் தினமும் வந்து 3 தடவை நமஸ்காரம் செய்துட்டு போவானாம் வியாசராஜரை. அப்போ அப்பேற்பட்ட வைபவத்துடன் கூடிய அந்த சபையிலே ஒரு நாள் பூஜை செய்யணும் அப்படிங்கிற நேரத்தில் துளசியை எடுத்து பூஜை செய்யறதுக்கு எத்தனை தயாராகிறார். அப்போ அந்த துளசியானது முதலிலேயே நிர்மால்யமாயிருக்கு. அதாவது விஷ்ணுவிற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட துளசியாக அவருக்கு தெரியுது. இப்போ சிஷ்யர்கள்ட்ட கேட்கிறார், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும் போது சிஷ்யர்கள் சொல்றா, இல்லை நாங்கள் தோட்டத்திலிருந்து வனத்திலிருந்து நேராக பறிச்சுட்டு வந்திருக்கோம், இது நிர்மால்யம் ஆறுவதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கும் போது இப்போ ஞான திருஷ்டியிலே அவர் வியாசராஜர் தியானம் செய்யும் போது தெரிகிறது. அந்த பிராந்தியத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுரேந்திர தீர்த்தர் 3 முறை பூப்பிரதட்சணம், அதாவது பாரத தேசத்தை பிரதட்சணம் செய்தவர், அது உபவாசத்தினுடைய பிரதட்சணம் செய்தவர்னு அவருடைய தப சக்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சுரேந்திர தீர்த்தர் வந்திருந்த நேரத்தில் அந்த வன பிராந்தியத்திலே துளசி வனம், ஒவ்வொரு துளசியா எடுத்து எவ்வளவு சகசிரநாம அர்ச்சனை செய்யறது, மொத்த வனத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பணம் பண்றார். மானசீகமாக அவர் செய்த சமர்ப்பணம். இங்கே துளசியும் அந்த வனம் பூர்த்தியாக விஷ்ணுவிற்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட துளசி நிர்மால்யம் ஆயிடும். அவோ அங்கு நிர்மால்யம் ஆகிறது. இங்கே வியாசராஜருக்கு தெரிகிறது ஞான திருஷ்டியில இந்த துளசி நிர்மால்யமான துளசின்னு. எப்பேற்பட்ட ஞானம் அந்த ஞானத்துல. அப்போ அந்த சுரேந்திர தீர்த்தரை அங்கே வரவேற்கணும் அப்படிங்கும் போது விசேஷமாக வரவேற்ற இங்கே மூல கோபாலகிருஷ்ணனுடைய பூஜை இருக்கக்கூடிய சபை அங்கேயே தங்குறார். அங்கே சுரேந்திர தீர்த்தர் ராமருடைய பூஜையை செய்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இங்கே சுரேந்திர தீர்த்தர் இங்கே பிக்ஷையை ஏற்றுக்கணும் அப்படிங்கும் போது அவர் சொல்றாராம், பிக்ஷையை ஏற்றுக்கணும்னா எனக்கு ஒரு தானம் வேணும், என்ன தானம்னாலும் தர்றோம் அப்படிங்கிறார் வியாசராஜர். அப்போ அவருக்கு அப்ரோக்ஷ ஞானி தெரியும் அவருக்கு என்னன்னு. அப்போ அவர் கேட்ட தானம் வேற ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் எந்த ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்து அந்த குலத்திற்கு உபநயனம் செய்து சன்னியாசாசிரமம் கொடுத்து பாட்டங்களை சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த குழந்தை விஷ்ணு தீர்த்தர் அந்த சன்னியாசியை தானமாக கேட்கிறார். சன்னியாசி விஷ்ணு தீர்த்தரை தானமாக கேட்ட அந்த நேரத்திலே வியாசராஜர் சொல்றாராம், கண்டிப்பாக தானமாக தர்றேன் அப்படின்னு சொல்லி சுரேந்திர தீர்த்தருக்கு தானமாக கொடுத்திருக்காரு. எப்பேற்பட்ட பரந்த மனப்பான்மையினால் அவர் இத்தனை நாள் தான் வளர்த்த குழந்தை தன்னுடைய சிஷ்யன், தான் அவரை தயார் செய்திருக்கேன் பாண்டித்யத்திலே அப்படிங்கிற எண்ணம் தன்னை விட்டு போயிடுவாங்கிற எண்ணமே இல்லை. எங்கிருந்தாலும் வியாசராஜ மட பரம்பரையிலிருந்து தத்துவ பிரச்சாரம் செய்ய போறார். அங்க போனாலும் உபதேந்திர தீர்த்தர் பரம்பரையிலிருந்து தத்துவ பிரச்சாரம் செய்ய போறார், பக்தி பிரச்சாரம் செய்ய போறார். எங்க இருந்தாலும் பக்தி பிரச்சாரம் ஆகணும், ஞானம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால எங்கிருந்தாலும் என்ன தானத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த விஷ்ணு தீர்த்தரை விசேஷமாக தானம் கொடுக்கிறார். அதை புரந்தரதாசர் விசேஷமாக வர்ணம் பண்றார். ஈசு முனிகள் எத்தரேனும்
ಮಾಡಿದರಯ್ಯ ವ್ಯಾಸರಾಯ ಮಧ್ವಮತನು ಉದ್ಧರಿಸಿದ. எப்பேர் மத்வமதத்தை உத்தாரம் செய்தார் வியாசராஜர். எப்படின்னா தரையோடு விஜயீந்திர வாதிராஜர் ಎಂಬ ಪರಮಶಿಷ್ಯರ ಪಡೆದು ಮೆರೆದ ಕೀರ್ತಿಯ ಸುರೇಂದ್ರರು ಪುತ್ರ ಭಿಕ್ಷ ಬೀಡೆ விஜயீந்திரன கருணிசி மடவனை உத்தரிசித காரண. விஜயீந்திர தீர்த்தரை தானமாக கொடுத்து அந்த மடத்தை உத்தாரம் செய்ததனாலே அந்த குரு வியாசராஜரே என்னுடைய பரம குரு அப்படின்னு புரந்தரதாசர் இந்த இடத்துல கொண்டாடுறார். அவர் வியாசராஜருடைய அந்த தானம் செய்த அந்த விதத்தை கொண்டாடுறார். அப்போ விசேஷமாக மூலராமருடைய பூஜையும் இங்கே சுரேந்திர தீர்த்தர் செய்கிறார். அப்போ விஷ்ணு தீர்த்தரை இவர் தானமாக பெற்ற நேரத்தில் அவருக்கு மீண்டும் நாமகரணம் செய்கிறார். ஏன்னா இன்னொரு மடத்திற்கு இன்னொரு சன்னியாசிகளுக்கு பீட்டாதீட்சருக்கு சிஷ்யராக போனோம்னா மீண்டும் புதிதாக அந்த தண்டம் கமண்டலம் எல்லாம் அந்த மட சம்பிரதாயப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு வைத்த நாமம் ஸ்ரீ விஜயீந்திர தீர்த்தர் அப்படிங்கிறது. அவர் முதல்ல இருந்த நாமம் பிறந்த பூர்வாசிரமத்திலே விட்டலா, அதற்கப்புறம் விஷ்ணு தீர்த்தர், அதுக்கப்புறம் விஜயீந்திர தீர்த்தர். இன்னும் சொல்றது உண்டு சம்பிரதாயத்தில் என்னன்னா விபுதேந்திர தீர்த்தரே மீண்டும் விஜயீந்திர தீர்த்தராக அவதாரம் செய்தார் அப்படின்னு. அதனால ஒரு கவி சொன்னாராம், எங்க போனாலும் அவருக்கு விகாரம் விடலைன்னு. என்னப்பா இது என்ன விகாரம்னா ஒருத்தரை திட்டும் போதுதான் சொல்லுவோம். ஆனா விகாரம் விடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விபுதேந்திர தீர்த்தராக இருந்தார், விட்டலனாக அவதரித்தார், விஷ்ணு தீர்த்தராக சன்னியாசாசிரமம் வைத்துக்கொண்டார். இப்போ விஜயேந்திர தீர்த்தர் ஆனார். விகாரம் விடலைனால் வீங்கிற எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய நாமத்தை கொண்டவராக இருக்கார். அது ஒன்று. உண்மையான தாற்பயம் விகாரம்னா விபக்ஷி நாராயணா, கருடவாகனான நாராயணனை எந்த ஒரு அவதாரத்திலும் இந்நிலையிலும் விடாதவர், விகாரம் விடாதவர் அப்படிங்கிற அர்த்தத்திலே அவரை பற்றியான வர்ணனைகள் வர்றது. அப்போ விசேஷமாக சுரேந்திர தீர்த்தருடன் அவர் தீர்த்த யாத்திரையை தொடங்குகிறார். தீர்த்த யாத்திரை தொடங்கணும்னா சுரேந்திர தீர்த்தர் சமேதமாக சேர்ந்து தீர்த்த யாத்திரை ஆரம்பிக்கிறார். விஜயேந்திர தீர்த்தர் போனோம்னா முதல்ல போகிறார், காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சி கஷேத்திரம் முக்தி கஷேத்திரத்திலே விசேஷமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுனால் அது காஞ்சிபுர கஷேத்திரம். காஞ்சிபுர கஷேத்திரம்ங்கிறது விசேஷமாக பண்டிதர்கள் நிரம்பிய கஷேத்திரம். அங்கே மும்மதம், அதாவது துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், 3 மத பண்டிதர்களும் இருந்த கஷேத்திரம் அந்த கஷேத்திரம். அப்போ அந்த கஷேத்திரத்திற்கு வரும்போது அங்கே மீமாம்சா பண்டிதர்களுடன் வியாக்கர் அங்கே 6 நாட்கள் விவாதம் செய்து மத்வமத சித்தாந்தத்தை அங்கே நிரூபணம் செய்து அங்கே ஜெயக்குடி நாட்டுறார் விஜயேந்திர தீர்த்தர். அப்போ முன்னாலே கன்னட நாட்டிற்கு திக்விஜயம் செய்கிறார். கன்னட ராஜ்யம் திக்விஜயம் என்றால் அங்கே ராமேஸ்வரம், மதுரை இந்த பிராந்தியத்திற்கு போய் மைசூர் பிராந்தியத்திற்கு வர்றார். மைசூரிலே விசேஷமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்படுறது. முன்னாலே கோலார் பிராந்தியத்திற்கு வர்றார். கோலாரிலே விஜயேந்திர தீர்த்தர் முக்கிய பிராணரை பிரதிஷ்டாபனை செய்திருக்கார். இன்றைக்கும் போய் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் விஜயேந்திர பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயர் அங்கு இருக்கு. அந்த கஷேத்திரத்துக்கு வர்றார். முன்னாலே அப்படியே யாத்திரை மார்க்கத்திலே மீண்டும் ஹம்பி பிராந்தியத்திற்கு வர்றார். அங்கே தன்னுடைய வித்யாகுரு, அதாவது வித்யாகுரு வியாசராஜர் ஆசிரம குருவும் அவர். ஆனால் பீட்டத்திலே இவருக்கு யாரு குருனால் இங்கே சுரேந்திர தீர்த்தர். 2 வித்யாகுருவாக இருந்தவர், ஆசிரம குருவாக இருந்தவர். அந்த வியாசராஜரை வந்து தரிசிக்கிறார். குருவை தரிசிக்கிறோம்னா வெறுங்கையில போகக்கூடாது. நாம என்ன பழம் பூ வாங்கிட்டு போலாம். விஜயேந்திர தீர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா விசேஷமாக ஆமோத கிரந்தங்களை எழுதி அந்த கிரந்தங்களை வியாசராஜருக்கு குரு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் கேட்கிறோம். அப்படி யாத்திரை மார்க்கத்திலே வந்துட்டு இருக்கும் போது வியாசராஜர் பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய காலமாகிறது. அப்போ ஹம்பியிலே ஆணையகுந்தியிலே நவ பிருந்தாவனத்திலே வியாசராஜர் பிருந்தாவனத்திலான நேரத்தில் கூட இருந்து சவாராதனைகளை வியாசராஜருடைய சிஷ்யரான ஸ்ரீனிவாச தீர்த்தர், புரந்தரதாசர், கனகதாசர் இருந்த அந்த சபையிலே உடனிருந்து இவரும் அங்கே குருவுக்கான சேவையை செய்திருக்கார் விஜயேந்திர தீர்த்தர் அவருடைய சரித்திரத்தில் விசேஷமாக கேட்கிறோம். அப்போ முன்னாலே திக்விஜயத்திற்கு மீண்டும் கிளம்புறார். கிளம்பும் போது பாருங்க இப்பேற்பட்ட யாத்திரைனா முன்னாலே அவர் மந்திராலயத்திற்கும் வந்திருக்கார். விஜயேந்திரர் அவருடைய பரமசிஷ்யர் ராகவேந்திரர் தான் மந்திராலயத்திற்கும் வந்திருக்கார். மந்திராலயத்திலே விசேஷமாக அவர் இருந்த அந்த பிராந்தியத்தில் இருந்த காலத்திலே ஆச்சாரியருடைய 37 கிரந்தங்களிலே 10 கிரந்தங்கள் தச பிரகரணங்கள்னு விசேஷம். அந்த தச பிரகரணங்களுக்கு விசேஷமான வாக்கியான கிரந்தங்களை மந்திராலய கஷேத்திரத்தில் இருந்து ரச்சனை செய்தவர் விஜயேந்திரன் சொல்றோம். முன்னாலே அவர் நஞ்சன்கூடுக்கு வந்திருக்கார். நஞ்சன்கூடு பிராந்தியத்தில் ஆச்சார் வந்திருக்கார். நஞ்சன்கூடு பிராந்தியத்திலே வந்து வாசம் செய்திருக்கார். ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்டம் முதலான கஷேத்திரங்களை தரிசனம் செய்து மதுரைக்கு வர்றார். மதுரையிலே ஏன்னால் பூர்வாசிரமத்திலே ராகவேந்திரர் வெங்கடநாதனாக இருந்த போதே மதுரையிலே வாசம் செய்தவர்னு கேட்கிறோம். அப்போ அந்த மதுரை கஷேத்திரத்துக்கு வர்றார். முன்னாலே தஞ்சாவூருக்கு வந்து தங்கி இருக்கார். அங்கே தங்கி இருக்கும் போது அவருக்கு கும்பகோணத்திலிருந்து அழைப்பு வருது. ஏன்னால் கும்பகோணத்திலே லிங்கராஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒருவர் 20 வருஷ காலம் அங்கே வாசம் செய்துட்டு நம்முடைய
சனாதன தர்மத்திற்கு சில விரோதமாக இருந்து என்ன பண்றாருன்னா எல்லாரையும் சைவர்களாக மாற்றணும். ஏன்னா நம்முடைய இந்து மதத்தினுடைய பெரிய ஒரு பொக்கிஷம், யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் செய்து ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றக்கூடிய மதம் அல்ல நம்முடைய மதம். நம்முடைய சனாதன தர்மம் என்னன்னா அவரவர்களுக்கு எது அனுபவத்தில் வருதோ, அவரவர்களுக்கு எது ருச்சியாக இருக்கோ அதுல போக விட்டுருவார். முன்னாலே பார்க்க போறோம் விஜயேந்திர தீர்த்தருடைய சரித்திரத்திலேயே அவருக்கு சிநேகித பாவத்திலே பழகி அப்பைய தீட்சிதர் கூட இருந்திருக்கார். வாதம்னு வந்தால் 2 பேரும் சிம்ம கர்ஜனை செய்வார்கள். ஆனால் வாதம் விட்டுட்டு வந்தார்னா பீட்டாதீஷங்கிற வகையில பக்தியோட நமஸ்காரம் செய்வார் அப்பைய தீட்சிதர், தன்னுடைய சிநேகித பாவத்துடன் பழகிய விஜயேந்திரர். அப்போ இந்த இடத்துக்கு அந்த லிங்கராஜர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி சைவர்களாக மாத்திட்டு இருக்கார். அப்படி இருந்த நேரத்தில் எல்லோரும் வந்து வேண்டாம், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கும்பகோணத்திலே, நீங்கள் கும்பகோணத்திற்கு வரணும் அப்படிங்கும் போது தியானத்தில் இருக்கக்கூடிய விஜயேந்திரருக்கு விசேஷமாக கும்பகோணத்தில் இன்றைக்கும் தெரியும் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை சன்னிதானம். அந்த மங்களாம்பிகை விசேஷமாக விஜயேந்திர தீர்த்தருக்கு தரிசனம் கொடுத்து தன்னுடைய ஜெயமாலையை கொடுத்திருக்கார். ஜெயமாலை அவர்கள் விசேஷமாக ஜெயமாலை அது அன்றைக்கு கொடுத்த மாலை அல்ல. விஜயேந்திர தீர்த்தர் ஒவ்வொரு போட்டிக்கும் போகும்போது ஜெயமாலை கொடுப்பார். ஏன்னா அடியனுக்கு ஒரு அனுபவம் இன்றைக்கு இங்க வரணும். கிரந்தாலயாவிலே விசேஷமாக என்னுடைய மானசீக குரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் எத்தனையோ கிரந்தங்கள் விஜயேந்திர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டவர். எத்தனையோ பேருக்கு இங்க விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை பிரவச்சனம் செய்தோம் அலங்காரம் பத்தி அமரணும்னால் இன்றைக்கு எதேச்சையாக பிரேரணை விஜயேந்திர தீர்த்தருடைய பேரணை பக்கத்திலேயே எப்படி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை இருக்காரோ அங்கே இங்கே ஊன்றீஸ்வரர் மின்னொளி அம்மன் சன்னிதானம் இங்க பக்கத்தில் இருக்கு. அந்த சன்னிதானத்திற்கு ஏதோ போயிட்டு வாரு அவரே சொன்னார். இன்றைக்கு எதேச்சமாக எப்படி விஜயேந்திர சங்கல்பம் போல இருக்கு. என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாலே ருத்ரதேவரையும் மங்கள அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து பேசுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னால் ஒவ்வொரு தடவையும் மங்களாம்பிகையினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர். அப்படி விசேஷமாக அனுகிரகமாகிறது. கும்பகோணத்திற்கு வர்றார். கும்பகோணத்துல வந்த நேரத்துல அங்கே லிங்கராஜேந்திரன் அவர் மாந்திரிகம் தெரியுமா, விசேஷமான வித்தைகள் எல்லாம் தெரியும், சித்திகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா திடீர்னு ஒரு விவாதத்துக்கு போகணும், விஜயேந்திர தீர்த்தருக்கு பயமுறுத்தணும், பூச்சாண்டி காட்டணும்னு நினைக்கிறார். என்ன பண்றார், தான் ஒரு சுவரின் மேலே எட்டி உட்கார்ந்துக்கிறார். சுவரையே கிளம்புங்கிறார், சுவர் நகர்றது. நான் என்னப்பா குட்டி சுவரா போயிடாதுங்கிறார். சுவர் மேல உட்கார்ந்து அவர் நகர்ந்துட்டு இருக்கார். நகர்ந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்தா பயந்துடுவார் நினைச்சால் விஜயேந்திரத்தில் சொல்றாரு சிஷர்கள் எல்லாம் பல்லக்கில் தூக்கின்னு வந்துட்டு இருக்கார். பல்லக்கு கொஞ்சம் இறக்குப்பான்னா சிஷர்கள் எல்லாம் கீழே இறக்கி வச்சார். பல்லக்கு சமேதமாக மேல பறந்தாராம். இங்க சுவத்துல வாகனமாக வச்சுட்டு போயிட்டு இருந்த லிங்கராஜனுக்கு மேலையும் ஃபிளைட் அங்க மேல டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு பல்லக்கு. பார்த்த நேரத்துல ஓ இவர் நம்முடைய விடையும் சித்திகளை பெற்றவராக இருக்காரு போல இருக்க நினைச்சிருந்தாராம். அப்போ உள்ள போய் வாத விவாதம் நடக்கிறது. 9 நாட்கள் வாதங்கள் நடக்குது. 9 நாட்கள் வாதத்துல அங்கே விசேஷமாக ஸ்ரீஹரியே சர்வோத்தமன், வாயுவே ஜீவோத்தமன், பஞ்சபேதம் தாரதமியம், ஜீவராசிகளுக்குள்ளே தாரதமியம் உண்டு, ஜீவர்களுக்குள்ளே வேதங்கள் உண்டு, பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வேதம் உண்டு அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் விசேஷமாக அங்கே நிரூபணம் செய்கிறார். சரியே சர்வோத்தமன்கிற நிரூபணம் செய்கிறார். அப்ப நிறுவன செய்த நேரத்தில் லிங்கராஜர் தான் தோத்துட்டேங்கிற ஒத்துக்கிறார். அப்ப இந்த மடத்தை விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறார். அப்போ தன்னுடைய வஸ்துக்களையும் சொன்னாரா, நீ மடத்தை வேணா விட்டுட்டு போப்பா, ஆனால் வஸ்துக்களையெல்லாம் எடுத்துட்டு போ. அங்கேயும் பாருங்க ஒரு கருணாமூர்த்தி எப்படின்னா ஒருத்தனை ஃபுல்லா அப்படி எடுத்து அபகரிச்சுட்டு வரல, உன்னுடைய வஸ்துக்களையெல்லாம் எடுத்துட்டு போ, இந்த மடத்தை சஜ்ஜனர்களுக்காக கொடுத்துட்டு போ அப்படிங்கிற நேரத்தில் அந்த இடத்துல விசேஷமாக வித்யா பீட்டத்தை அங்கே அமைக்கிறார் விஜயேந்திர தீர்த்தர். விஜயேந்திர தீர்த்தர் அமைத்துக் கொடுத்த வித்யா பீட்டம்னால் எவ்வளவு விசேஷமானதான பாருங்க. தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவருக்கு. அவர் அமைத்த அந்த வித்யா பீட்டத்திலே தான் முன்னாலே அவருடைய சிஷ்யர் சுதீந்திர தீர்த்தர் அங்கே குருவாக இருந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கார். அப்போ அந்த சுதீந்திர தீர்த்தர் இடத்திலேயே பாடங்களை படித்தவர் தான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர். அந்த விஜயேந்திரர் உருவாக்கிய வித்யா பீட்டத்தில இருந்து வெங்கடநாதனாக இருந்து பாடங்களை படித்தார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த வித்யா பீட்டத்தை அங்கே அமைக்கிறார். முன்னாலே விஜயநகர பிராந்தியத்திற்கு யாத்திரை மார்க்கமாக வரும்போது அந்த காலத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு ராமராஜன் சொல்லக்கூடிய ராஜா இருந்தார். அவர் விஜயேந்திர தீர்த்தர் தெரியும். ஏன்னால் என்னுடைய பரம்பரையிலே கிருஷ்ணதேவராயர் அவருடைய குருவான வியாசராஜருக்கு எத்தனையோ ரத்னாபிஷேகம் எல்லாம் செய்திருக்கார். இப்போ அவருடைய சிஷ்யரான விஜயேந்திர தீர்த்தர் வந்திருக்காருக்கும் போது விஜயேந்திர தீர்த்தருக்கு ரத்னாபிஷேகம் செய்தார். யாரு, அந்த ராமராயர் அந்த காலத்துல விஜயேந்திர தீர்த்தருக்கு ரத்னாபிஷேகம் செய்து வரவேற்பு கொடுக்கிறார். அவ்வளவு வைபவங்கள் அவர் யாத்திரை மார்க்கத்தில். இதுல முக்கியமாக சொல்லணும்னா விஜயேந்திர தீர்த்தருடைய வாக்பன்மை, அவருடைய பாண்டித்யம், அவருடைய திறமை 64 கலைகளிலும் வல்லவர். விசேஷமாக ராகவேந்திரருடைய பரம்பரையில வந்த வாதீந்திர தீர்த்தர், அவர் ராகவேந்திரருடைய மூல பிருந்தாவன பக்கத்திலே அவருடைய பிருந்தாவன மந்திராலயத்தில் இருக்கு. அவர் குருகுணஸ்தவனம்ங்கிற கிரந்தத்தை கொடுத்திருக்கார்.
அந்த குருகுணஸ்தவனத்திலே வர்ணனை பண்றார். விஜயேந்திர தீர்த்தத்தை பற்றி சொல்றார். சாதுர்யை காக்ருதர்யஸ் சதுரதிக சதக்ரந்த ரத்ன பிரணேதா தூதாராதி பிரபந்தஹ ஸ்புட விதித சதுஷ்ஷஷ்டி வித்யா விசேஷஹ சோயம் நஹ ஸ்ரீ சுரேந்திர பிரதிவரதனயோத்வைத சைஷாசவ விஷ்ணுஹ புஷ்ணாது ஸ்ரீ ஜயீந்திர த்ரிபுவன விதிதஹ சர்வதந்திர ஸ்வதந்திரஹ. சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற ஒரு பட்டம் இருக்கு விஜயேந்திர தீர்த்தர். சொல்றார், சதுரதிக சத கிரந்த ரத்ன பிரணேதா, 104 கிரந்தங்களை எழுதியவர், 64 கலைகளிலும் வல்லவர், சதுஷ்ஷஷ்டி வித்யா விசேஷா, சதுஷ்ஷஷ்டினால் 64 கலைகளிலும் வல்லவர் என்னுடைய குரு பர விஜயேந்திரர். அவர் 104 கிரந்தங்களை கொடுத்தவர், சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு எல்லாம் வர்ணனை செய்திருக்கார் வாதீந்திர தீர்த்தர். விசேஷமான ஞானம் 64 கலைகள்னு சொல்லணும்னா எவ்வளவு என்னென்னமோ சொல்றோம். ஜலஸ்தம்பம், ஜலத்தை ஸ்தம்பமாக நிற்க வைத்து அது மேல நடக்கிறது. அக்னி ஸ்தம்பம், அக்னி நெருப்பை கடக்கக்கூடிய சாமர்த்தியம். கவித்துவம், ஆகர்ஷண சக்தி, ஒருவரை ஒரு பொருள்களை இழுக்கக்கூடிய சக்தி. சிற்பக்கலை, நெய்தல், பட்டுத்துணி நெய்யும் சாமர்த்தியம். இப்படி எத்தனையோ கலைகள் சொல்றோம். ரசவாதம், வசியம் செய்யறது, தேச பாஷை, எந்த தேச பாஷையும் பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம். இன்னைக்கெல்லாம் சொல்றோம் இந்த பாஷை தெரியக்கூடாது, அந்த பாஷை தெரியும். கம்மிப்பட்சம் 5 பாஷை 4 பாஷையா தெரிஞ்சுக்கணும். விஜயேந்திர தீர்த்தருக்கு தெரியாத பாஷைகளே இல்லைங்கிறார். தமிழிலும் கிருத்திகளை கொடுத்தவர் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. கும்பகோணத்துல தாச கிருத்திகளை எப்படி புரந்தரதாசர் கன்னடத்துல கொடுத்திருக்காரோ அப்படி தமிழிலும் கன்னடத்திலும் கூட கிருத்திகளை கொடுத்திருக்கார் விஜயேந்திரர்னு கேட்கிறோம். கிடைக்கிறது இல்லை, எல்லாம் இழந்திருக்கோம் நாம் இன்னைக்கு. அப்படி 64 கலைகளிலும் தான் வல்லவர் மாற்றம் அல்ல, அந்தந்த கலைகளிலும் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள், எக்ஸ்பர்ட்டா இருந்தவர்கள் கூட போட்டியிலும் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு பாண்டித்யம் மாத்திரமல்ல, மூலராமருடைய முக்கியப்பராருடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு வித்தையிலும் ஜெயிக்கிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயிக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு போட்டிகளை மாத்திரம் இன்னைக்கு சுருக்கமாக பார்க்க போறோம். ஒரு தடவை கேரள பிராந்தியத்திலிருந்து ஒரு மாந்திரீகன் வர்றார். மாந்திரீகன் அந்த மோடி வித்தையெல்லாம் செய்வார். அப்படிப்பட்ட அந்த மோடி வித்தையில நீங்கள் போட்டிக்கு வரணும் அப்படிங்கும் போது அவர் தன்னுடைய சிஷ்யன் பீமசேனனை அழைக்கிறார், மந்திராட்சி கொடுக்கிறார். பீமசேனா, நீ இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கும் போது மோடி வித்தை செய்யக்கூடியவர் வந்தாராம். 7 கோடு வட்டம் போடுறார். ஒவ்வொரு வட்டத்தையும் தாண்டி உள்ள நுழையும் போதும் ஒவ்வொரு ஆபத்துகள் வரும். ஒரு இடத்துல நெருப்பு வரும், ஒரு இடத்துல ஈட்டி வந்து கொள்ள வரும், ஒரு இடத்துல பாம்புகள் வரும். இதையெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கும் போது அதை பீமசேனர் அவருடைய சிஷ்யனானவர் விஜயேந்திர தீர்த்தரை குருவே நமகான ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த குருவை மறிச்சுட்டே உள்ள வர நெருப்பை தாண்டக்கூடிய நேரத்துல அவருக்கு அங்கிருந்து வருணதேவன் அனுகிரகத்தினாலே அங்கு ஜில்லுன்னு மழை பெய்யும். பெரிய ஈட்டி அனுப்புறார். ஈட்டி அனுப்பும் போது அந்த ஈட்டி மாலையாக மேல வந்து அமர்றது. பெரிய பாம்பு வந்து சுத்திக்க போகும் அப்படிங்கும் போது பாம்பு சர்ப்பம் அடுத்த லேயரை தாண்டார். பெரிய சர்ப்பம் வந்து கிடைக்க வர்றது. அந்த நேரம் பார்த்து விஜயேந்திர குருவே நமகன்னா மேல இருந்து ஒரு கருடன் வந்து கொத்திட்டு போயிடும். அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டிட்டு போய் கடைசியாக அந்த மோடி என்ன செய்து வச்சிருக்காரோ, மாந்திரிகம் செய்து வச்சிருந்த பழங்களை எல்லாம் தொடரால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நரசிம்மருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரான விஜயேந்திரனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு எந்த செய்தினை, எந்த ஒரு கிரகதோஷம் எதுவுமே படுத்தார். ஏன்னா நரசிம்மரை வணங்கினால் அப்பேற்பட்ட அனுகிரகம், ஆஞ்சநேயரை வணங்கியவருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ விஜயேந்திர தீர்த்தருக்கு அந்த அனுகிரகம் அப்படின்னா விஜயேந்திர தீர்த்தருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம்னா அவருடைய சிஷ்யருக்கும் அப்பேற்பட்ட அனுகிரகம். அது அந்த மாந்திரிகளை ஜெயித்து காண்பிக்கிறார் அந்த இடத்துல. அதே போல ஒரு நாள் கும்பகோணத்திலே ராமருடைய பூஜையை முடித்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். கடற்கூத்தாடி ஒருவன் வரான். கடற்கூத்தாடி 2 பக்கம் கயிறுல கம்பை நிற்க வச்சு அங்கே குட்டிக்கரணம் அடிக்கிறது, மேல இருந்து குதிக்கிறது, கயிறு மேலே நடந்து காண்பிக்கிறது எல்லாம். சாமி, நான் போட்டிக்கு வந்திருக்கேன். என்னன்னா இந்த கடற்கூத்தாடி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கேன். எல்லா பிராந்தியத்திலும் இருந்து கடற்கூத்தாடக்கூடிய எங்களது பரம்பரை. என் கூட போட்டி போட முடியுமா? 64 கலைகளிலே வல்லவர்னு தெரியும், என் கூடயும் போட்டி போட முடியுமான்னு கேட்கிறார். விஜயேந்திர அதுவும் ஆகும். நாம் நினைக்கிறோம் சன்னியாசிகளா இருக்கிறவர்கள் பண்டிதர்களா இருக்கமாக மென்டலி ஃபிட், பிசிக்கலி ஃபிட்டா இருக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். விஜயேந்திர பிசிக்கலி ஃபிட்டா அவர் தன்னுடைய படுப்பினாலேயும் தன்னுடைய பலத்தும் எப்படி பிரபாவம் எப்படின்னு காண்பிக்க போறார். ஏன்னா ஆஞ்சநேயருடைய பக்தர். ஆஞ்சநேயர் மனோ வலிமையும் உண்டு, உடல் வலிமையும் உண்டு, ஞான வலிமையும் உண்டு அவருக்கு. ஆஞ்சநேயருடைய உபாசனை பலம். அந்த நேரத்தில் அவர் எல்லாம் செய்து காட்டாரும். சாரா இத்தனையும் வேண்டாம், ஏதோ ஒன்று செய்து காட்டுக்க போகும். நான் செய்து காட்டியதில் ஒன்று போதும். கயிறு மேலே நடந்தேன், குடிக்கிறேன், மேல இருந்து குடித்தேன்,
அப்படிங்கிறதப்ப நான் செய்யறப்ப கொஞ்ச நேரம் பொருள் உள்ள போனார், சிஷ்யர்களை அழைத்தார், இந்த விஷயங்களை பேசினார். என்ன பண்றாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க எல்லா கூட்டம் கூறக்கூடிய விஜயேந்திரர் பெரியதோ கடற்குத்தாடியில் போட்டி செய்யறார், சாகசம் செய்ய போகிறார். என்ன செய்ய போறாரு தெரியலன்னு பார்த்தா மேல ஆகாயத்துல நடந்துட்டு இருக்காரு. இதனப்ப ஆகாயத்துல நடக்கிறார் விஜயேந்திரர் எப்படி அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயில் கோபுர கலசத்திற்கும் அங்கே சாரங்கபாணி கோயில் கலசத்திற்கும் நடுவிலே வாழை நாரை கட்டி அந்த வாழை நாரின் மேல நடந்தார். எல்லாரும் விஜயேந்திர தீர்த்தமா குருவே நமகான கோஷம் எப்படி சாத்தியமானது அப்படின்னா அஷ்டமகா சித்திகளும் அவருக்கு. ஆஞ்சநேயரை கேட்கிறோம், லக்கிக்க போகும்போது ராட்சசி பெரிய உருவத்தை எடுத்து வாயை திறக்கிறார். இவரும் பெருசா வளர்றார். அனிமா மணிமா லகிமா கனிமான்னு பெரிய உருவம் எடுக்கக்கூடியது, மிகச்சிறிய உருவம் எடுக்கக்கூடியது, கனமாக உடம்பை மாற்றக்கூடியது, லேசாக உடம்பை மாற்றக்கூடிய சித்திகள் ஆஞ்சநேயருக்கு வந்திருக்குன்னு அவருடைய பிரபாவத்தை பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் உபாசகர் விஜயேந்திர தீர்த்தர். அப்பேற்பட்ட வலிமை பாருங்க. எப்படி ஒரு கொசு போய் உட்கார்ந்தா வாழைனால் கட்டாகும் ஆராதனையா, தன்னுடைய உடல் எடையை அந்த மாதிரி லேசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்திலே வாழை நாளிலே நடந்து காமிச்சிருக்கார் விஜயேந்திர தீர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். முன்னாலே ஒரு சிற்பக்கலை செய்யக்கூடிய பெரிய நிபுணத்துவம் பெற்ற நரசிம்ம வீரராமன் ஒருத்தர் பாண்டிய தேசத்திலிருந்து வர்றார். பாண்டிய தேசமே சிற்பக்கலைக்கு பிரசித்தியானது. இன்னைக்கும் போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், அழகர் கோயிலாகட்டும், அங்க பார்த்தா தெரியும் சிற்பக்கலை எவ்வளவு நல்லா இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்பேற்பட்டவர் வந்தாராம், என்னுடைய போட்டி போட முடியுமா? போட்டி போடுறேன், ஒன்றும் பண்ணல. விழுகை எடுத்துக்கிறார். இன்னைக்கெல்லாம் இந்த கிளேன்னு குழந்தைங்க விளையாண்டு இருக்கா, அது மாதிரி விழுகை எடுத்துக்கிறார். விழுகை எடுத்துட்டு ராமருக்கு சமர்ப்பணம் செய்த துளசி காஷ்டத்தை எடுத்துக்கிறார். அந்த துளசி காஷ்டத்தை வச்சுட்டு இவ்விழுகிலேயே ராமர், கிருஷ்ணர், வேதவியாசர், ஆஞ்சநேயர் முதலான மூர்த்திகளை எல்லாம் செய்தார். டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி காண்பிக்கிறார். சாமி, நீங்கள் மெழுகளை செய்கிற, ஆனால் உலோகத்தை உருக்கி உண்மையாக சிற்பங்களை செய்வதிலே சாமர்த்தியம் இன்னும் அதிகமாக வேணும். நாங்கெல்லாம் அதில் பண்டித பெரிய பெயர் பெற்றவர்கள், எங்களுடன் அந்த போட்டியிலும் இருக்கணும். அப்படிங்கும் போது அதே போல செய்வோப்பான்னு சொல்றார். 16 நாட்கள் எடுத்துக்கிறார். தினமும் அவருக்கு தினமும் நேரம் எவ்வளவு இருந்தது பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு நேரமே இல்லைங்கிறோம். விஜயேந்திர ஆராதனையா பிரவச்சனம் கேட்க நேரம் இல்லை, புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லை, ஒரு பூஜை செய்யணும்னா நேரம் இல்லை. ஆனால் அவருக்கெல்லாம் எவ்வளவு நேரம் இருந்தது. காலையில் எந்திரித்தால் 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா சுவாமிகள் எல்லாம் தினப்படி அனுஷ்டானம், ஜபதம் அனுஷ்டானங்களை செய்யணும், சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், கிரந்தங்களை எழுதணும். அதற்கப்புறமாக சிஷ்யர்களுக்கெல்லாம் மந்திராட்சதை, தத்துவமுத்ராதாரணம், தீர்த்த யாத்திரை நடந்தே போகணும். மத்தியானம் 3ஆம் பூஜை மீண்டும் ஜபம் செய்து குளித்து ஜபம் செய்து குடராமர் பூஜை செய்யணும். சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், கிரந்தங்களை எழுதணும், அரசர்களுக்கு அங்கே மார்க்க தரிசனம் கொடுக்கணும். இத்தனையும் செய்து நேரம் அவ்வளவு இருக்கும். 4 மணி நேரம் தினமும் பூஜையான அப்புறம் ஒதுக்கிறாராம். இதுக்காக உலோகங்களை உருக்கி அந்த சிற்பங்களை தயார் செய்கிறார். அவனும் செய்கிறார். இவர்கள் தெரிந்து காண்பிக்கிறார். திறந்து காண்பித்தால் அந்த போட்டி முடியக்கூடிய கட்டத்திலே பார்த்தால் தாமர பஞ்சலோகத்திலே ராமர், கிருஷ்ணர், சாரங்கபாரி, ஹனுமான், மங்களாம்பிகை, கருடன், கிருஷ்ணருடைய பிரதிமைகள் எல்லாம் வரிசை அடுக்கி வச்சிருக்கார். ஒவ்வொன்றும் பார்த்தால் தத்ரூபமாக அந்த சிற்பங்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்றைக்கும் கும்பகோணத்தில் போனால் விஜயேந்திரர் கரகமலத்தினாலே செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களை இந்த ஷெல்ஃபில் வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு இன்னைக்கு. அவரே அந்த போட்டியிலே செய்த விக்கிரகங்கள்னு சொல்றோம். அதில் என்ன மகிமைன்னா, அடியனுடைய பூர்வீகம் தாராபுரம். அங்கே காடு ஆஞ்சநேய சுவாமி வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தது. அங்கே உற்சவமூர்த்தினால் சீதாராமர், ஆஞ்சநேயர், அது விஜயேந்திரர் கரகமலத்தினாலே செய்ததுன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு வளர்ந்ததுனாலே என்னமோ அடியனுக்கு ஏதோ அவருடைய பத்தி பேசக்கூடிய பாக்கியங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அவர் செய்த அந்த ஆஞ்சநேயர், வியாசராஜ பிரதிஷ்டை செய்த காடு ஆஞ்சநேயருடைய மகிமை, விஜயேந்திரர் செய்த ராமருடைய அந்த தரிசனம், அதனாலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாலே இன்னொரு போட்டி, எல்லா இடத்திலும் பொறாமை படுறவா போட்டி இருக்கிறவா இருப்பா. இப்போ விஜயேந்திர தீர்த்தரிடம் எல்லா 64 கலைகளிலும் வல்லவர்கள். காமசாஸ்திரமும் அதில் இருக்கு. இவர் சன்னியாசி, அனைத்தையும் துறந்தவர். அதுவும் பிரம்மச்சாரியாக இருந்து பால்ய சன்னியாசி, 6-7 வயசுல சன்னியாசி ஆயிட்டார். ஆனா அதுவும் ஒரு கலை தான், ஜெயிச்சு காண்பிச்சிருவாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதாசியுடன் போட்டிக்கு அனுப்பினார். இந்த தேவதாசி தான் தோத்துட்டேங்கிற அளவுக்கு நீங்க சொல்லணும். அது எப்படி சாத்தியம் பண்ணுவோம்? சிஷ்யர்கள்ட்ட வெளியே வந்து நிக்க வச்சிருக்கார். சிஷ்யர்கள் சொன்னாரா, ஒரு தேவதாசி வந்திருக்கார், அவளுடன் நீங்கள் போட்டிக்கு வரணுங்கிறார். விஜயேந்திர தீர்த்தர் ஒரு பூச்செண்டை எடுத்தார், மனசுல அபிமந்திரம் செய்தார், ஜபம் பண்ணார். அதை தன்னுடைய சிஷ்யத்தை கொடுத்தார். வாயில் இருக்கக்கூடிய வாயில் காப்பானம் கையில கொடுத்து, நான் சொன்ன மாதிரி பண்ணணும். சிஷ்யர் நேரா வாயில் காப்பான் செக்யூரிட்டி கொடுக்கிறார். அந்த செக்யூரிட்டி அந்த தேவதாசியினுடைய தோளிலே அந்த பூச்செண்டை வச்சு தட்டுறார். அவளுக்கு என்ன அனுபவம் ஆனதுன்னு தெரியல. விஜயேந்திர தீர்த்தரே, இந்த சாஸ்திரத்திலே நான் தோற்றேன்.
இது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் ஆச்சரியம். இல்லை, பூச்செண்டை கொடுக்கறது என்ன, அது என்ன, இது என்ன? அதுக்கு வியாக்கியானங்களை விஜயேந்திர தீர்த்தரை காமிச்சிருக்காரு. விசேஷமாக நேர காலம் கம்மியாக இருக்கு. விஜயேந்திர தீர்த்தரை பற்றி மாத்திரம் பேசணும்னா ஒரு 4 மணி நேரம். அப்போ நிறைய பேசலாம். 1 மணி நேரத்துல யதாசக்தி ஸ்மரணை செய்யணும் இல்லையா? இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவருடைய இந்திரிய நிகிரகம், அவருடைய வைராக்கியத்தை பரீட்சை செய்யணும். எப்படி? சும்மா தொடாம தொட்டு பூச்செண்டு கொடுத்தாரு, இதெல்லாம் தோத்தேன்னு சொன்னதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். கேரள பெண்களே அழைச்சிட்டு வந்தாலும் போட்டி அழைச்சிட்டு வந்து அபியங்க ஸ்நானம், எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி அவரை ஜெயிக்கணும். இது இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்யணும் போது எல்லாரும் பயந்துட்டா. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சன்னியாசிக்கு செய்யலாமோ? விஜயேந்திர தீர்த்தருக்கு தெரியும், மங்களாம்பிகை கும்பேஸ்வரருடைய ஸ்மரணை செய்தேனால் வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ருத்ர பகவான். விசேஷமாக இது பகவானுடைய சங்கல்பம், இதுவும் நடக்கட்டுமே அப்படின்னா. அப்போ கேரள பெண்கள் எல்லாம் வர்றால், எண்ணெயை அவருடைய நாட்டியம் ஆடுறார், என்னென்னமோ செய்கிறார். செய்து அந்த எண்ணெயை தேய்த்து வைத்து நாட்டியம் ஆடி பாட்டு பாடிட்டு அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்றார். அந்த ஒரு நேரத்திலும் விஜயேந்திர தீர்த்தருடைய வைராக்கியம், இந்திரிய நிகிரகம் எப்படின்னா கொஞ்சம் சலனம் இல்லை. வெறும் கோப்பீனம் தரிச்சுட்டு இருக்கார். எந்த ஒரு சலனமும் இல்லை. எண்ணெய் தேய்த்து அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்திலையும் அவர் என்ன பண்ணாருன்னா, பகவான் கீதையில சொல்றான், பகவத் பக்தர்கள்னா எப்படி இருப்பான்? பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரளபன் விசிருஜன் கிருஹணன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதிதாரயன்னு பகவான் சொல்றான். என்னுடைய பக்தர்கள் எப்படி இருப்பான்னா, தூங்கும் போதும், குளிக்கும் போதும், நடமாடும் போதும், பேசும் போதும், சாப்பிடும் போதும், வேலை செய்யும் போதும் எப்போதும் என்னை ஸ்மரணை செய்பவர்கள் என்னுடைய பக்தர்கள். இப்ப விஜயேந்திர தீர்த்தர் என்ன பண்ணார்? அந்த நேரத்திலையும் நாராயணான்னு சொல்லக்கூடிய பகவானுடைய நாமத்திற்கு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாராம். பிரவச்சன ரூபத்தில் நாராயண நாம சப்தத்திற்கு அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்னால் அவருடைய வைராக்கியம் மென்டலி அவர் எவ்வளவு ஸ்டேபிளா இருந்திருக்கான்னு தெரியணும். விஜயேந்திர தீர்த்தர் எழுதிய 104 கிரந்தங்களிலே ஒன்று நாராயண சப்தார்த்த நிர்வச்சனம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அந்த நேரத்தில் ஏற்றி ரச்சனை செய்து கொடுத்திருக்காருனால், எப்போ எல்லாரும் விஜயேந்திர தீர்த்தருடைய இந்திரிய நிகிரகத்தை பார்த்து கோஷம் செய்தாரா, இந்த கலையிலும் ஜெயித்தவர்கள் நீங்கள் அப்படின்னு. அப்படி அந்த கலையிலையும் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறார். முன்னாலே அதே நேரத்தில் ரத்தின பதக்கங்கள் செய்யக்கூடிய ஒருவன் வர்றான். ரத்தின ஹாரங்கள், அதுவும் ஒரு கலை. எப்படி சொன்னோம், சிற்பக்கலை எப்படி சொன்னமோ, ரத்தின ஹாரங்கள் செய்யக்கூடிய, பதக்கங்கள் செய்யக்கூடிய ஒருவன் சீதாராவை சேர்ந்தவர் ஒருத்தர் வர்றார். ரத்தின கல்லை பதித்து நகைகள் செய்யக்கூடிய சாமர்த்தியம் அவரிடம் இருந்தது. அவர் வர்றாராம். கும்பகோணத்தில் நிறைய வியாபாரிகள் உண்டு, இங்கேயும் அது பிரசித்தின்னு தெரியும். இருந்தாலும் விஜயேந்திர தீர்த்தருக்கு இந்த கலை இருக்குன்னு தெரியும். அந்த கலையிலும் போட்டி செய்யணும் அப்படிங்கும் போது 2 பேரும் போட்டிக்கு தயாராகிறார். 7 நாட்கள் 8 நாட்கள் தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ரத்தின பதக்கங்களை தயார் செய்கிறார். அப்போ அந்த போட்டிக்கு வந்திருந்தவர் கொடுத்த பதக்கங்களை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்ததா. ஏன்னா அவர் எக்ஸ்பர்ட். அவர் அப்பேற்பட்டவர் செய்த பதக்கங்களை விஜயேந்திர தீர்த்தர் என்ன செய்த முடியும் இதுல அப்படின்னு பார்த்தா, அவர் செய்த அந்த பதக்கத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் ஆச்சரியமா இருந்ததா. ஏதோ பதக்க மாடம், ஏதோ பூ மாதிரி அலங்காரம், தோரண மாதிரி அலங்காரம் அப்படி செய்வார்கள் இல்லை. அவர் செய்த பதக்கத்தை பார்த்தால் ஸ்ரீ ராம சீதா லக்ஷ்மண அந்த ஆஞ்சநேயர் சமேதமாக அந்த பதக்கத்திலேயே அந்த உருவத்தை கொண்டு வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட சாமர்த்தியம்! அதை ராமருக்கே சமர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கும் போது அவரை அந்த பதக்கத்தில் போட்டிக்கு வந்திருந்த ரத்னஹார வியாபாரியே சொன்னாரா, இந்த கலையில என்னையும் நின்றியவர்கள் நீங்கள், நான் ஏதோ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பகவானையே வடிச்சுட்டே பதக்கத்துல அப்படின்னு சொல்லி ரத்தன பதக்கங்கள் தயாரிக்கும் போட்டியிலும் ஜெயிக்கிறார். அதே நேரத்தில் முன்னாலே இப்படி போட்டிகள் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் விஜயநகர சாம்ராஜ்யம் அழிந்தது. என்னால் வியாசராஜர் இருந்த காலத்திலே அவ்வளவு மேலோங்கி இருந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அழிந்து போன நேரத்தில் இவருக்கு வருத்தம் இருந்தது விஜயேந்திர தீர்த்தருக்கு. இருந்தாலும் பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு நினைச்சிட்டு வியாசராஜருடைய பிருந்தாவனத்தை வந்து தரிசனம் செய்கிறார். மீண்டும் கும்பகோணத்துக்கே வர்றார். கும்பகோணத்திலே பல வருஷம் வாசம் செய்தவர். அப்போ அதே நேரத்தில் என்ன ஆகிறதுனா, இவருடன் போட்டியிட்ட லிங்கராஜேந்திரனுடைய சிஷ்யன், அவர் தன்னுடைய குரு லிங்கராஜேந்திரனை இவர் ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டார். எப்படியோ என்னுடைய குருவை தோற்கடித்த விஜயேந்திரரை பழிவாங்க மனசுல கங்கடம் கட்டிக்கிறார். நேரடியாக போட்டியிலே வாதத்துல ஜெயிக்க முடியாது. குரு என்னோட குருவை போட்டுட்டார். அவரை அஷ்டமகா சித்திகளும் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? அப்போ தந்திரம் பண்றார். தந்திரத்தால சூழ்ச்சியால ஜெயிக்க முடியும். இப்ப என்ன சூழ்ச்சி பண்ணார்? சண்டை மூட்டி விடுறதா சூழ்ச்சி. இன்னைக்கு எப்படி அரசியல்வாதி பண்றாரோ அதே தான். ஏன்னா ஒருத்தரை ஜெயிக்கணும்னா சண்டை மூட்டி விட்டுடணும்.
இங்கே கும்பகோணத்திலே சைவர்களும் உண்டு, வைணவர்களும் உண்டு. சாரங்கபாணி சக்கரபாணி கோயிலும் உண்டு, கும்பேஸ்வரரும் உண்டு. அங்கே கும்பேஸ்வரருக்கும் சாரங்கபாணி கோயிலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம் 2 கோயிலுக்கும் காமன், பொதுவானது. இந்த லிங்கராஜேந்திரோட சிஷ்யன் என்ன பண்றார், வந்தாராம், எல்லா இடத்துலையும் சண்டையை மூன்றார். இந்த குளம் கும்பேஸ்வரருடையது, ஆனால் எல்லா வைஷ்ணவர்களும் இதனை உபயோகப்படுத்திட்டு இருக்கார். அதை நான் நிரூபணம் செய்கிறேன். இது சைவர்களுடைய குளம் அப்படின்னு நிரூபணம் செய்கிறேன், இது கும்பேஸ்வருடைய கோயில் நிரூபணம் செய்கிறேன் குளம் அப்படின்னா. விஜயேந்திர தீர்த்தருக்கும் எல்லோருக்கும் செய்தியை கொண்டு போய் சேர்த்தரா, நாளைக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகணும், கூடணும் இந்த இடத்துல அப்படிங்கும் போது எல்லாரும் கூடணும் அப்படின்னு கூட்டிட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, முதல் நாளே பல வருஷ காலமாக தயார் செய்து வச்சிருந்தாராம். கல்லிலே வடிக்கப்பட்ட எத்தனையோ சிவலிங்கங்களையும் நந்தியையும் மூட்டையாக கொண்டு வந்து ராத்திரியோட ராத்திரியா குளத்துல போட்டுட்டார். இவங்க என்னன்னா, குளத்துக்குள்ள இறங்கி சோதனை செய்வோம், அது சைவர்களுக்கான குளம்ங்கிறது அடையாளம். இது வெளியே வந்துருச்சுன்னா அதில் ஒத்துக்க போறா, விஜயேந்திர தீர்த்தரை தோற்கடிப்பதற்கு ஒரு வழி. ஏன்னால் எல்லா கோவிலையும் நிர்வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு விஜயேந்திர இடத்துல இருக்கு. அங்கே இன்றைக்கும் கும்பகோணத்தில் பார்த்தோம்னா கும்பேஸ்வரர் கோயிலாகட்டும், சாரங்கபாணி கோயிலிருந்தும் விஜயேந்திர தீர்த்தருக்கான ஒரு மரியாதை வழங்கப்படுறது. விஜயேந்திர தீர்த்தரிலிருந்தும் மடத்தம் சார்பாக உற்சவங்களும் செய்யப்படுறது அங்கே அந்த கோவிலில். அப்படி ஒவ்வொரு தடவையும் மங்கடாம்பிகை போய் தரிசனம் செய்வார். மங்கடாம்பிகை அங்கே கழுத்திலிருந்து மாலை நேராக வந்து விஜயேந்திர கழுத்தில் வந்து விடுது. அப்படி ஒவ்வொரு தடவையும் ஜெயமாலை வாங்கிட்டு வருவார். அப்படி வேண்டிட்டு வர்றார். இந்த இடத்துல பார்த்தால் குளத்துக்கு முன்னால எல்லா பக்த ஜனங்களும் கூடி இருக்கார். விஜயேந்திர தீர்த்தர் ராமரை வேண்டி, முக்கிய பிராணரை வேண்டி மந்திராட்சதை குளத்துக்குள்ள போடுறார். இறங்குப்பார். இறங்கினால் அங்கே ஆச்சரியம். ஏன்னா எல்லா லிங்கம் வரப்போகிறது, நந்தி வரப்போகிறதுன்னு எடுத்த எல்லாருக்கும் முக்கிய பிராணராக வந்தது. லிங்கம் எல்லாம் சாலிகிராமங்களாகவும், அங்க இருக்க போடப்பட்ட நந்திகள் எல்லாம் அங்கே முக்கிய பிராணர் ஆகவும் அங்க எல்லாம் மாறி இருக்கு. அவர் அந்த நேரம் போட்ட அந்த மந்திராட்சதை ஜபம் செய்து போட்ட மந்திராட்சதை எல்லாம் மாறிட்டார். ஏன்னா அவருடைய அனுசந்தானம் என்ன, ருத்ராந்திருக்கத பரமாத்மாவை ஸ்ரீகரியை ஜபித்து போட்டார். ருத்ரர் விக்கிரகம் எல்லாம் அங்கே லிங்கம் எல்லாம் அங்கே சாலிகிராம கற்களாக மாறித்து எல்லோருக்கும் ஆச்சரியம். லிங்கராஜரோட சிஷியனுக்கு இன்னும் ஆச்சரியமானது. அப்போ அந்த ஆஞ்சநேயரில் ஒன்றை எடுத்து குழக்கரை ஆஞ்சநேயர் அங்கேயே பிரதிஷ்டை செய்திருக்கார். இன்றைக்கும் விஜயேந்திர தீர்த்தர் வடித்த சிற்பம் அல்ல, மந்திரித்து பிரார்த்தனை செய்து நந்தி அங்கே எப்படி நந்தியானவர் முக்கிய பிராணராக மாறி அந்த முக்கிய பிராணரை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல சங்கீத திறமையிலே பெரிய வடநாட்டில் இருந்து தான்சேனுடைய சிஷ்யன் ஒருவர் வர்றார். தான்சேனுடைய சிஷ்யன் அவர் கேட்டிருக்கோம். தான்சேன் வந்து தீபக் ராகத்திலே விளக்கை ஏற்ற வைத்தவர், அமிர்தவர்ஷினி ராகத்திலே மழை பெய்ய வைத்தவர். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் எடுத்து அந்த தான்சேனுடைய சிஷ்யன் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார். அறிமுகப்படுத்திட்டு உங்களுடன் போட்டிக்கு வரணும் அப்படிங்கும் போது விஜயேந்திர தீர்த்தர் தானம் பண்றார். பாருங்க, ராயருக்கு வராத சாஸ்திரங்கள் இல்லைங்கிறோம், கலைகள் இல்லை. சாலங்காரக காவிய நாடக கலா காணாத பாசஞ்சலா திரையர்த்த ஸ்மிருதி ஜெயமினிய கவிதா சங்கீத பாரங்கத அப்பனாச்சாரியர் மங்களாஷ்டகத்தில் எப்பேற்பட்டவரால் என்னுடைய குரு ராகவேந்திர தீர்த்த அலங்காரம் காவிய நாடக கலா காணாத பாதஞ்சலா பதஞ்சலி சாஸ்திரம் திரையர்த்த ஸ்மிருதி ஜெயமினிய கவிதா, வேதங்களிலும் கவிதைகளும் சங்கீதத்திலும் ஏதோ பேசிக் தெரிஞ்சவர் இல்லை. நம்மளுக்கு 2 வார்த்தை வந்துட்டா நம்ம எக்ஸ்பர்ட்டுங்கிறோம். பாரங்கதா எல்லாத்திலும் எக்ஸ்பர்ட். அவ்வளவுப்பட்ட ராகவேந்திரருக்கு அவ்வளவு சாமர்த்தியம், பரமகுரு விஜயேந்திரருக்கு எவ்வளவு சங்கீதத்தில் அவர் கானம் செய்தார்னால் நாரத அம்சசம்பூத்தரான புரந்தரதாசர் பாடி கேட்டவர் அவர் சபையில் தேவலோக கானத்தை பண்றாராம். அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு, தான்சேனுடைய சிஷ்யருக்கு. அப்போ அவருடைய பிரார்த்தனையின் பேரிலே தீபக் ராகம் பாடி விளக்கை ஏற்ற வைக்கிறார். அமிர்தவர்ஷினி ராகத்திலே மழை பெய்ய வைக்கிறார். எல்லா அற்புதங்களையும் செய்து காண்பிக்கிறார் விஜயேந்திரர். அப்போ தான்சேன் சிஷ்யன் சொன்னாராம், சங்கீத சாஸ்திரத்திலையும் அந்த கலையிலும் ஜெயித்தவர் நீங்களேவார் அப்படிங்கும் போது அவருக்கும் மந்திராட்சதை கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். அப்படி முன்னாலே உடுப்பிக்கு யாத்திரை போகிறார். ஒரு தடவை விஜயேந்திர தீர்த்தர் போகும்போது வாதிராஜ தீர்த்தருடைய சமகாலத்தில் இருந்தவர். வாதிராஜ தீர்த்தருடைய பரியாயம் நடந்துட்டு இருக்காங்க உடுப்பியிலே. அப்போ வாதிராஜ தீர்த்தர் இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம். என்ன கிஃப்ட்னா, ஒரு பரிசு. உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பூமி, நேராக இருக்கக்கூடிய ஒரு பூமியை விஜயேந்திர தீர்த்தருக்கு கொடுக்கிறார். அந்த பூமி எப்பேற்பட்ட பூமின்னா, பின்னாலே ராகவேந்திர தீர்த்தர் யாத்திரை மார்க்கத்திலே வரும்போது உடுப்பியிலே பல நாட்கள் பல மாதங்கள் தங்கி இருந்த இடம் அது இருக்கிறார். அந்த இடத்துல இருந்துதான் சந்திரிகா பிரகாஷா, ஸ்ரீமன்
நியாயசுதாவிற்கு அவர் எழுதிய வியாக்கியான பரிமளத்தினுடைய சமர்ப்பணம் எல்லாமே அங்க ராகவேந்திர தீர்த்தர் செய்திருக்கார். இன்றைக்கு அங்கே பிருந்தாவனம் மிருத்திக பிருந்தாவனம் இருக்கு. அப்போ விஜயேந்திர தீர்த்தருக்கு வாதிராஜர் கொடுத்த அந்த தான பூமி தானம் அது சொல்லி கேட்கிறோம். அதே போல ஒரு தடவை பட்டு நெசவாடி ஒருவர் போட்டிக்கு வர்றார். காஷ்மீரில் இருந்து, காஷ்மீர் பட்டு இன்றைக்கும் விசேஷம். அப்போ பட்டு நெசவாடி வந்து என்னுடன் போட்டிக்கு வரணும் அப்படிங்கிற போது அந்த போட்டியிலும் கலந்துக்கிறார். பட்டு நெய்தல் இப்படி வரும். பட்டு துணியில் நெய்யணும்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அதாவது பட்டு நெய்கிறது, துணி நெய்கிறது ஏதோ சாதாரண பருத்தியில பண்ணிடலாம். பட்டுல நெய்கிறது இன்னும் கஷ்டம். அந்த பட்டு துணியிலேயே சாட்சாத் நரசிம்மனை பிரகலாதர் வணங்கும்படியாக ரூபத்தை அந்த பட்டு துணியிலேயே பார்டர்ல பண்ணி கொடுத்தாராம். விஜயேந்திர தீர்த்தர் பட்டு நெசவாடி சொன்னாராம், எப்பேற்பட்ட சாமர்த்தியம் உங்களது, இது உங்க ஞாபகம் அந்த பட்டு இப்படி கொடுங்க, காஷ்மீர்ல போயிங்க மறுபடியும் இதுக்கு மாடல் காமிக்கிறோம்னா அந்த பட்டு நெசவாடி சொன்னாரா, இந்த மாடலா காமிக்கிறோம் நீங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவருக்கும் அனுகிரகம் செய்யறாரு அப்படின்னு கேட்கிறோம். முன்னாலே ஒரு பாம்பாட்டி ஒருவன் வர்றார், இவருடன் போட்டி பெறணும். பாம்பை எல்லாம் ஆட வைக்க வர மகுடி ஆடி ஒவ்வொரு பாம்புக்கு தகுந்தபடி அதை அடக்கக்கூடிய சாமர்த்தியம் அது இருந்தது. சொன்னாராம் விஜயேந்திர தீர்த்தர் மகுடி ஆடி ஆடி ஒவ்வொரு பாம்பையும் திறக்கிறார். ஒவ்வொரு ரகரகமான பாம்புகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் திறந்து 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 ஆட வைக்கிறார், உள்ள மூடி வைக்கிறார். விஜயேந்திர தீர்த்தர், சுவாமி நீங்கள் போட்டி போட முடியுமா, இதெல்லாம் சாமர்த்தியம், உயிர் போயிடுவது, ஆபத்து இருக்குது, முடியுமாடா? முடியும்பா, ஆனால் எனக்கு நேரம் இல்லை, ஒவ்வொன்றா பாடி ஆட வைக்கலாம் முடியாது, நான் வைக்கக்கூடிய மகுடியெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னுடைய பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவுடைய கருவி புல்லாங்குழல் நான் ஓதுவேன். சுவாமி புல்லாங்குழலுக்கெல்லாம் பாம்பு அசையுமா அடங்குமா அப்படின்னா கிருஷ்ணன் அடங்கி காட்டியிருக்கானப்பா, காளிங்க நர்த்தனம் செய்தவன் என்னுடைய கிருஷ்ணன், அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய பக்தன் தான், அதுவும் சாத்தியம் அப்படிங்கிறார். புல்லாங்குழல் எடுத்து ஊதுறோம்னா ஒவ்வொரு பெட்டியால திறக்காதப்பா, எல்லாம் திறந்துடுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடணுமே, ஒவ்வொரு மாதிரி ஆடணுமே எப்படின்னா எல்லாம் பகவான் பார்த்துப்பான், எல்லாரையும் திறந்து விடுனால் இவர் ஊதிய அந்த கானம் வேணு கானத்துல எல்லா பாம்புகளும் மெய் மறந்து அங்கே அடங்கி அப்படியே நிற்கிறது. அவனுக்கு பயந்து ஆச்சரியம் ஆகிட்டார், எல்லா பாம்புகளையும் ஜெயித்தாரு. அப்ப இன்னொரு பாம்பு இருக்கு, அதை திறந்து விடுறேன், ஆனால் அது வெளியே வந்தா யாரோ ஒருவரை கடிக்காமல் உள்ள போவார். பெரிய பாம்பு சர்ப்பம், மலைப்பாம்பு போல அதை எடுத்து விடுறேன், கிருஷ்ண சர்ப்பம் வெளியே விடுறேன், அதுக்கும் சாத்தியமானா வரமானா சர்ப்பம் வர ஆரம்பிக்கும். விஜயேந்திர தீர்த்தர் தன்னுடைய தண்டத்தினாலேயே ஒரு சர்க்கிள் வட்டம் போட்டுக்கிறார், வட்டத்தின் மத்தியிலே நிற்கிறார். அந்த வட்டத்தை சுற்றி சுற்றி வருதே தவிர உள்ள நுழைய முடியல. பேர்பட்ட அவருடைய மந்திர சித்தி அங்கே அந்த சர்ப்பத்தினால உள்ள முடியல, சுற்றி 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 வந்துட்டே இருக்கு. விஜயேந்திர தீர்த்தரை பிரதர்ஷனம் பண்ணிருக்கு, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம், பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்கு, உள்ள நுழைய முடியல. பார்த்தது, ஓ இது வேலைக்காகாது, என்னை ஏவி விட்டவன் அவனே கடிக்க போயிருக்கு. கடிக்க போய் யார் ஏவி விட்டானோ அந்த பாம்பாட்டியே போய் சுத்தி எடுத்து அந்த பாம்பு கிருஷ்ண சர்ப்பம். அப்ப விஜயேந்திர தீர்த்த குருவே காப்பாற்றுவோம், ரட்சணை பண்ணுவோம்னு அவன் கதறான், இந்த காப்பாத்துறீங்க சாமியினார். அப்போ அந்த நேரம் பார்த்து விஜயேந்திர தீர்த்தர் ஸ்மரணை செய்கிறார். அவரோட தண்டத்தினை கொண்டு அந்த பாம்பாட்டி உடம்பை சுத்திட்டு இருந்த கிருஷ்ண சர்ப்பத்தை விளக்கிறார். அந்த தண்டத்தினாலேயே சர்ப்பத்தை தூக்கி ஆகாசத்துக்கு எறிகிறார். எப்பேற்பட்ட அனுகிரகம்! அந்த நேரம் பார்த்து கருடன் அங்க வர்றான். இவர் எரியும் நேரம் பார்த்து அந்த கருடன் அந்த பாம்பை கவிழ்ந்து போயிடும். அப்போ அந்த தண்டம் பாம்பை தொட்டதுனாலே அது பவித்திரமானது, சுவாமிகளுடைய தண்டம். அதை சுத்தப்படுத்தணுங்கிறனால அந்த இடத்திலேயே பூமி புத்தரால் அங்கே தண்ட தீர்த்தம் உருவாகிறது. அது கருட தீர்த்தம் அப்படின்னு பிரசித்தியாக இருக்கு. இன்றைக்கும் அந்த கருட தீர்த்தனுடைய ஜலத்தை தீர்த்தத்தை புரோஷனை செய்வதனாலே பருகுவதனாலே விஷ உபாதைகள் நீங்கும் அப்படின்னு விசேஷமாக பலசக்தி அங்கே பல நாளும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ மகிமைகள். அதே போல இன்னும் ஒன்று, இந்த ரெண்டு சொல்லிடுவோம். அப்போ ஒரு தடவை ஜோதிஷ சாஸ்திரத்துல வல்லுநர் கேரளாவிலிருந்து பிரபஞ்சன சர்மா ஒருத்தர் வர்றார். அவர் நடந்துட்டு இருக்கிறது முன்னாலே நடக்க போகிறது, ஃபியூச்சரை பத்தி நல்லா சொல்லுவாராம். இன்னும் அதுல ஒரு சாமர்த்தியம், பவிஷ்ய கதத்த சாதுர்த்தியம். முன்னாலே பவிஷ்யம்னா முன்னாலே ஃபியூச்சர் பத்தி, முன்னாலே நடக்க போகிறது சொல்றது. நான் போட்டிக்கு வர்றேன்டா, விஜயேந்திர தீர்த்தம் ஒத்துண்டார். அப்போ விஜயேந்திர தீர்த்தரை வணங்கி நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாம் எழுதி வச்சுட்டார். இவரும் விஜயேந்திர தீர்த்தரும் ஒரு அட்டைப்பட்டியிலே ஓலையில எழுதி வச்சிருக்காரு. மறுநாள் பார்த்தால் அந்த நேரத்திலே தஞ்சாவூர் ராஜா வர்றார், உடன் தன்னுடைய சகோதரரை அழைச்சிட்டு வர்றார். ராமனுடைய பூஜையிலே கலந்துக்கிறார், பூமியை தானமாக கொடுக்கிறார், எத்தனையோ தானங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கிறது. நடந்த நேரத்தில் போட்டி இன்னைக்கு போட்டி நடுவர் தீர்ப்பு வரும்போது ராஜா தலைமையில நடக்க போகிறது. ஓலையில என்ன எழுதி இருக்குன்னு எடுத்து படிக்கணும் அப்படிங்கும் போது பிரபஞ்சன சர்மா என்ன எழுதியிருக்காரு எடுத்து படிக்க ஆரம்பித்தால் இது எல்லாம் சொல்றார். இது மாதிரி எதிர்பார்த்த ராஜா வரப்போகிறார், இந்த இதையெல்லாம் தானமாக கொடுக்க போறார், எல்லாம் சொல்றார். ஓ
எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல விஜயேந்திர தீர்த்தர் என்ன சொல்ல போறார்? இதெல்லாம் சொன்னதையும் சொன்னாலே அதேதான், அதையும் தாண்டி சொன்னதால ஜெயிச்சதாக அர்த்தம். அப்படிங்கும் போது விஜயேந்திர தீர்த்தர் இன்னும் அக்யூரேட்டா சொல்றாராம். என்னென்ன தானங்கள் எவ்வளவு கொடுத்தார், அக்யூரசியோட நம்பர்ஸை கொடுக்குறாருங்க, குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, சொல்லிட்டு இருக்கும் போதே சொன்னாராம், இந்த ஓலையை படிச்சுட்டு இருக்கும் போதே பிரபஞ்சனாச்சாரியார் ஊரிலிருந்து ஒரு தூதுவன் வருவான். அவன் இந்த கலர் என்ன நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரையில இருப்பான் எல்லாம் சொல்றான். அவன் என்னென்ன அணிஞ்சிட்டு இருப்பான் சொல்லி அவன் நேராக வந்து இந்த பிரபஞ்சன சர்மாவினுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிரசவித்ததுங்கிற விஷயத்தை சொல்வான். வரும் எல்லாருக்கும் ஆச்சரியம். அதே போல அந்த தூதுவன் வந்தான், வந்து சொன்னான், பிரபஞ்சன சர்மா பாருங்க, பேட் நியூஸ்லயும் ஒரு குட் நியூஸ், நான் தோத்து போயிட்டோம் பேட் நியூஸ், ஆனா ஆண் குழந்தை வம்சம் விருத்தியானது அப்படிங்கிற குட் நியூஸ். நமஸ்காரம் பண்றார். இது கற்ற கல்வி, அந்த டிவைன் பவர். விஜயேந்திர தீர்த்தருக்கு ஜோதிஷாஸ்திரம் படிச்சிருக்கார், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஹரிவாயு குருகளுடைய அனுகிரகம், அந்த டிவைன் பவர்ங்கிறோம், அது ஏதோ அவருடைய அனுகிரகம். அந்த ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஜெயிக்கிறார். எத்தனையோ மகிமைகள் சொல்லியிருந்தோம். அப்பைய தீட்சிதருடன் சக காலத்திலே வாதம்னு வந்தால் அவ்வளவு இதாக பண்ணுவார். அப்பைய தீட்சிதர் மத்வ மதத்திற்கு கண்டனம் எழுதணும், கண்டனம் கிரந்தங்கள் எழுதிட்டு இருக்கார். எழுதி விஜயேந்திர தீர்த்தரே உங்க மதத்திற்கு கண்டனம் செய்யக்கூடிய ஒரு கிரந்தம் தான், அதற்கு பதில் கிரந்தம் உடனே கொடுத்தாரா. சாமி, நான் இப்பதான் கொடுக்குறேன், எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எப்படி இன்ஸ்டன்ட் கிரந்தத்தை கொடுக்குறேன் அப்படிங்கும் போது, ஆகர்ஷணம் ஒரு கலை. நீங்க தினமும் எழுதிட்டு தூங்க எழுதியோ அன்னன்னைக்கு எழுதுறது, இங்கிருந்தே அந்த ஓலையை வர வச்சுக்குவேன், அதில் என்ன எழுதியிருக்கிறோ கண்டனத்துக்கு பதில் எழுதி உள்ள வைப்பேன், அப்படி ஆகர்ஷண கலையின் மூலமாக செய்து காண்பித்தேங்கிறார். அப்படி ஒரு தடவை அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் திருட்டு போன நேரத்திலையும் அந்த பெட்டியினுடன் மீண்டும் வரவழைத்து காண்பித்தவர் விஜயேந்திரன். அவருடைய சரித்திரத்தில் கேட்கிறோம் எத்தனையோ மகிமைகள். ஒரு தடவை எதிரிகள் எல்லாம் படைபிடித்து வந்த போது ராஜா இல்லாத நேரத்தில் எல்லாம் பயந்து இருந்தார். விஜயேந்திர தீர்த்தரை வந்து கேட்டார், என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது, லவணர்கள் படையெடுத்து வந்த நேரத்தில், அந்த நேரத்தில் விஜயேந்திர தீர்த்தர் தேங்காயை மந்திரிச்சு கொடுக்கிறார். தேங்காயை மந்திரிச்சு கீழே உடைப்பாண்டா, வந்திருக்கும் மேல கூட உடைக்கல, கீழே உடைத்தார். கும்பேஸ்வரம் மங்கடாம்பிகை அங்கே சாரங்கபாணி கோவிலுடைய ரட்சணை ஆகணும்னா தேங்காயை கீழே உடைக்க வந்த படையெடுத்து வந்த அந்த சேனைகள் எல்லாம் மண்டையில் அடியிடும், அடி தலை வாங்க கீழே விழுந்தாராம். அவருடைய மந்திர சக்தி, மந்திர சித்தி கஷேத்திர மந்திராலயம். அவருடைய பரமகுரு விஜயேந்திர தீர்த்தருக்கு எப்பேற்பட்ட மந்திர சித்தி இருக்குன்னு பார்க்கிறோம். வாக் வன்மை. ராகவேந்திர தீர்த்தர் வருண சுத்தம் சொன்னால் குளிர்ந்தது, அக்னி சுத்தம் சொன்னால் சுத்தது. எப்படின்னா வாக் வன்மை, வாயிலே வன்மை எப்படி இருக்கும், மந்திர சித்தி. நம்மளுக்கு இன்னைக்கெல்லாம் குழந்தைகள் கூட பேச கேட்கறது இல்லை, ஏன்னா நாவிலே வன்மை இல்லை. மந்திர ஜபங்களை செய்யும் போது, நாமத்தை சொல்லும் போது நம் நாவிலே அந்த வன்மை வரும்னு பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட ஒரு தடவை விஷத்தை வச்சுட்டார் விஜயேந்திர தீர்த்தர். விஷத்தை வச்ச நேரத்தில் விஷம் பரிகாரமாகணும். விஜயேந்திர தீர்த்தர் அந்த விஷம் வைத்த அன்னத்தையே நிவேத்தியம் செய்கிறார், ஸ்ரீகாரம் செய்கிறார். உடம்பு கலர் மாறுறது. என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது, அந்த நேரத்திலே விபுதேந்திர தீர்த்தருக்கு அங்கே நரசிம்ம கஷேத்திரம், அது அகோபில கஷேத்திரத்திலே பூமியின் அடியிலே கிடைத்த ஷோடசபாபு நரசிம்மர், அவர் மேலே ஷோடசபாபு நரசிம்மாஷ்டகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை ரச்சனை செய்கிறார். பூகண்டம் பாரராண்டம் பரவர விரட்டம் டம்படம் போருடம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமபி தகமைஹி ஜம்ப ஜம்பைஸ்த ஜம்பைஹி சொல்லி அஷ்டகம் 8 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு ஸ்லோகத்தையும் பலஸ்ருதியும் கொடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்வதனாலேயே பூத பிரேத பிசாச எல்லா கஷ்டங்களும் பரிகாரமாகும், ஜுவரம் பரிகாரமாகும், சத்துருக்கள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பலஸ்ருதியும் கொடுக்கிறார். சொன்ன நேரத்தில் விஷம் பூர்த்தியாக இறங்கிறது விஜயேந்திரத்திற்கு. அப்பேற்பட்ட ஷோடசபாபு நரசிம்மாஷ்டக கிரந்தத்தை கொடுக்கிறார். 104 கிரந்தங்கள் சொன்னோம். எத்தனையோ கிரந்தங்கள். தன்னுடைய குருவான வியாசராஜர் மேலே விசேஷமான வியாசராஜ ஸ்தோத்திரம், வியாசராஜ விஜயம்னு சொல்லக்கூடிய கிரந்தங்கள், மத்வாச்சாரியருடைய தச பிரகடனங்கள், அதற்கான வியாக்கியானம், மத்வாச்சாரியர் கொடுக்கக்கூடிய உபனிஷத் பாஷ்யத்திற்கு ஐத்தரிய பாஷ்யம், ஈஷாவாசிய பாஷ்யம், மாண்டூகோபனிஷத் பாஷ்யம் முதலான கிரந்தங்களுக்கு வியாக்கியானம், எத்தனையோ ஜெயதீர்த்தருடைய கிரந்தங்கள், பிரமேய தீபிகா, நியாய தீபிகா போன்ற கிரந்தங்களுக்கு டிப்பணி, 104 கிரந்தங்கள். இதெல்லாம் நமக்கு படிக்க வரல. சுலபமாக ஸ்தோத்திரங்களை சொல்லக்கூடாதா? பாப விமோச்சன ஸ்தோத்திரம், ஷோடசபாப நரசிம்மாஷ்டக துரித அபகார ஸ்தோத்திரம், இப்படி ஸ்தோத்திர கிரந்தங்களை கொடுத்திருக்கார். அதுல ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்மளுடைய பாப விமோச்சன ஸ்தோத்திரத்தை சொல்றார். நான் மகாலட்சுமியால எண்ண முடியாதது 2. என்னன்னா, ஒன்று பகவானுடைய குணங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன முடியல, இன்னொன்று என்னுடைய பாவங்கள் எண்ண முடியலைன்னு அர்த்தம். கவித்துவமாக சொல்றார். மகாலட்சுமி அனைத்தும் அறிந்தவள், ஆனால் கவித்துவமாக என்னுடைய பாவங்கள் அவ்வளவு கொடுப்பா, நீ என்னுடைய பாவத்திற்கு நரக தண்டனை அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா அந்தம் தமஸ் அதை விட மோசமானது. அங்க அனுப்பாம நரகத்துக்காக அவனுக்கு கருணைய மூர்த்தியாக எனக்கு அனுகிரகம் செய்கிறேங்கிறார். அவருக்கு பகவானிடத்துல நாம் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதை காமிச்சு கொடுக்கிறார்.
அந்த பாப விமோசன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தனாலே எல்லா பாவங்களும் மனதினாலே, வாக்கினாலே, கைகாலினாலே, ஒவ்வொரு இந்திரியங்களாலும் செய்யக்கூடிய பாவங்கள் பரிகாரமாகும் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட கிரந்தங்களை கொடுத்தவர். ஆனந்தநாம சம்பத்சரம், ஜேஷ்ட மாசம், கிருஷ்ணபட்ச திரையோதசி, இன்றைய தினம் கிருஷ்ணபட்ச ஜேஷ்ட மாச கிருஷ்ணபட்ச திரையோதசி சனிக்கிழமை அவர்